Good morning, students. In the last class, we studied about the electromagnetic induction, Faraday's law, Lenz's law. So, Faraday's laws of electromagnetic induction, an EMF is induced in a conductor when the magnetic flux through it changes. When the magnetic flux passing through it changes. So, இப்போ அதில் வந்து நம்ம கண்டக்டர் அது என்ன எடுத்துக்கிட்டோம், அதில் ஒயர் காயில் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோம். அப்போ மின்காந்த தூண்டல் படி ஒரு கடத்தியின் வழியே செல்லும் காந்தப்பாயம் மாறினால், கடத்திக்குள்ளே செல்லக்கூடிய காந்தப்பாயம் மாறினால் என்ன செய்யும், மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இதானது பாரடேயின் மின்காந்த தூண்டல். அது வந்து அந்த கடத்தி வந்து நம்ம என்ன ஷேப்ல எடுத்திருப்போம், காயில், அதாவது ஒரு கம்பி சுருள் மாதிரி எடுத்திருப்போம். அது வந்து கம்பி சுருளா மட்டும்தான் இருக்கணும்ல, ஒரு கடத்தி என்ன செய்யலாம், ஒரு கம்பி அல்லது சுருளாக இருக்க வேண்டிய மட்டும் என்ன செய்யல இருக்கல. அது எப்படி இருக்கலாம், ஒரு பிளேட்டாவும் என்ன செய்யலாம் இருக்கலாம், ஷீட் ஆர் பிளேட். அப்படி இருந்தாலும் அதுல என்ன செய்யும், ஒரு EMF என்ன செய்யும், இன்டியூஸ் ஆகும். when the magnetic flux linked in the coil changes. காயில் வந்து ஒரு தகடாகவோ அல்லது ஒரு தட்டாகவோ இருந்தாலும் நிச்சயம் அதோட தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் பொழுது மின்னியக்கு விசை தூண்டப்படுது. சரி, அதை தூண்டக்கூடிய மின்னியக்கு விசை எப்படி இருக்கு அப்படின்னா, in concentric circular path, the current, the induced EMF நால current flow ஆகுது. that current flows in a concentric circular path. அதுக்கு வந்து it is not flowing in a conductor. ஒரு கண்டக்டர் ஸ்ட்ரைட் ஆன்சர்ல போகல, it flows in a circular path, concentric circle. அதாவது ஒரு நீர் சுழலை போல இது சுத்திக்கிட்டே இருக்கு. நீர் சுழல் பார்த்து தண்ணியில நீர் சுழல் இருக்கும்போது தண்ணி சுத்திக்கிட்டே வரும், மையப்புள்ளி ஒருத்தரிச்சியும் வட்டப்பாதையில சுத்தி வரும். அதே மாதிரி இருந்துச்சியும் சுத்தி வரும். இல்ல காமிச்சிருக்காங்க, இப்ப எட்டி கரண்ட் இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு காயில் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் நினைச்சது இன்டியூஸ் ஆகுது. தட் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் அதை பக்கத்துல கொண்டு வந்த உடனே நினைச்சது இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் நிச்சயம் சேஞ்ச் ஆகும், காந்தப்பாயம் மாற்றம் ஏற்படும். அதனால இந்த பிளேட்ல கீழே இருக்க ஒரு மெட்டல் பிளேட், அந்த மெட்டல் பிளேட்ல என்ன உண்டாகுது, ஒரு சுழல் மின்னோட்டம். இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்காங்க பாரு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகல, எப்படி இருக்கு, ஒரு வட்ட வடிவத்துல கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்துல இது போகுது. It resembles eddies of water. So that currents are called as eddy current, and also they are called as Foucault current. அதாவது அது சுழல் மின்னோட்டங்கள்னு சொல்லலாம், ஃபோகால்ட் மின்னோட்டங்கள் சொல்லலாம். சுழல், அத நீர் சுழல் மாதிரி சுத்திக்கிட்டே வர்றதுனால அதை நினைச்சிடும் சுழல் மின்னோட்டம்னு சொல்லலாம், ஃபோகால்ட் மின்னோட்டங்கள் சொல்லலாம். அது எப்படி உருவாகுது அப்படிங்கறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கோம். சுழல் மின்னோட்டம் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு ஒரு எளிய காட்சி விளக்கம். ஒரு வலிமையான மின்காந்தம் எலக்ட்ரோமேக்னெட் என்ன, when the current flows in the coil it will become a magnet. current switch off பண்ண உடனே என்ன செய்யும், it will demagnetize. சரி, அதுல வந்து ஒரு பெண்டுலம் இது செய்து ஆசிலேட் ஆகுது, ஆசிலேட் between the poles of a powerful magnet. அதாவது இதான் poles of a magnet. அதுக்கு இடையில என்ன செஞ்சிருது, ஒரு மெட்டல் வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி நினைச்சதுல ஆசிலேட் ஆகுது. சரி, இதை நிச்சயம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம், எப்படி அந்த எட்டி கரண்ட் உருவாகுது அப்படிங்கிறது. சரி, இப்போ அந்த பெண்டுலம், அந்த மெட்டல் வந்து நினைச்சது இந்த பெண்டுலம் மாதிரி ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட். அது கரண்ட் போனா இட் வில் பிகம் a powerful magnet. ஃபர்ஸ்ட் இந்த இப்போ பார்த்தோம்னா பேட்டரி இல்ல கீ வந்து ஓப்பனா இருக்கு, இப்போ கரண்ட் பாஸ் ஆகல. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மெட்டல் ஆசிலேட் பண்ணி விடுறோம்.
அப்ப இருந்துச்சுன்னா அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. திஸ் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இப்படி நம்ம நினைச்சு போயிட்டே இருக்கு. டியூ டு த டேமிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னாலே மெதுவா அந்த ஆசிலேஷன் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி ஃபைனலி இட் கம்ஸ் டு ரெஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, ரெண்டாவது என்ன பண்றோம், அதே மாதிரி ஆசிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேட்டரி நினைச்சிடும் ஆன் பண்ணும், சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ கரண்ட் பாஸ் ஆகும், இட் வில் பிகம் அ மேக்னெட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, டியூ டு த டேம்பிங் அந்த எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன செய்யுதுன்னா சடனா ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி நிச்சயம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த கேஸ்ல இது ஆன் பண்ண உடனே டக்குன்னு நிச்சயம் இட் கம்ஸ் டு ரெஸ்ட் இம்மிடியேட்டா நிச்சயம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். எதனால? whenever it became an electromagnet, அதுல வந்து ஒரு magnetic flux சேஞ்ச் ஆகுது, எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறோம், இட் அப்போசஸ் த காஸ். அது மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன செஞ்சிருது, எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதை என்ன செய்யுது, அப்போஸ் பண்ணி சடனா என்ன செஞ்சிருது, இட் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்படி இல்லாம இந்த மெட்டல் பிளேட்லயே சின்ன சின்ன ஸ்லாட்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டோம்னு வச்சுக்க, என்ன செய்யணும், அதே ஆசிலேஷன் அதே மாதிரி முதல்ல அந்த மாதிரி என்ன செய்யும், கரண்ட் நம்ம பாஸ் பண்ணாலும் உடனே என்ன செய்யும், ஆசிலேட் ஆகிட்டே ஃபைனலா ரெஸ்ட் ஆகும். இதனால இந்த எட்டி கரண்ட் என்ன செய்யுது, ரெடியூஸ் ஆயிருது. ஹோல்ஸ் இருக்கிறதுனால எட்டி கரண்ட் என்ன செஞ்சிருது, ரெடியூஸ் ஆயிருது. அந்த டிஸ்க்ல வந்து அந்த தகட்டுல வந்து என்ன செய்யும், சில துளைகள் இடப்படும் பொழுது சுழல் மின்னோட்டம் செஞ்சு குறைக்கப்படுகிறது. அப்போ ஊசல் என்ன செய்யல, ஓய்வு நிலைக்கு உடனே வராம வழக்கம் போல அதிகமான அலைவிலை மேற்கொண்டு கடைசியில் என்ன செஞ்சிருது, ஓய்வு நிலைக்கு வருது. டெமான்ஸ்ட்ரேஷன் எட்டி கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு மெட்டல் பிளேட், ஒரு தகடு எடுத்துக்கிட்டோம். அது வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இடையில, மின்காந்தத்துக்கு இடையில என்ன செய்யுது, ஆசிலேட் ஆகிறாப்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். மின்காந்தம் அப்படிங்கும்போது அதுல கரண்டை பாஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் a magnet. மோஸ்ட்லி கரண்டை பாஸ் பண்ணல, அப்போ அந்த தகட்டை எப்படி ஆசிலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது எப்படி இப்படி ஆசிலேட் ஆகிட்டே வரும். கடைசியில ஃபைனலா இட் கம்ஸ் டு ரெஸ்ட். அடுத்த கேஸ்ல என்ன பண்றோம், அப்படி ஆசிலேட் பண்ணிட்டே நினைச்சிடும், பேட்டரியை ஆன் பண்ணிடுறோம். ஸோ இட் வில் பிகம் a magnet. அதாவது என்ன செய்யணும், எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சடனா இட் கம்ஸ் டு ரெஸ்ட். இதனால அக்கார்டிங் டு லென்சஸ் லா இட் அப்போசஸ் த காஸ். அதனால சடன்லி கம் டு ரெஸ்ட். அதை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பிளேட்ல இந்த தகட்டுல சில துளைகள்ட்டு அதே மாதிரி கரண்டா பாஸ் பண்ணோம்னாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இட் பிகின்ஸ் டு மூவ் ஃபாஸ்ட். எதனாலனா அந்த எட்டி கரண்ட் என்ன செஞ்சிருது, ரெடியூஸ் ஆகிக்கிறது. சரி, இந்த எட்டி கரண்ட்னால சில டிராபேக்ஸ் இருக்கு, சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர்ல large amount of energy dissipated in the form of heat. எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். இட் இஸ் டிசிபேட்டட் as the heat. இப்போ சில டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா அதை தொட்டு பார்த்தா ஹீட்டா இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல பெருசாக இந்த செல்போன் சார்ஜர் இருக்கு. இப்போ செல்போன் சார்ஜர்ல நம்ம சைனா மேல எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண உடனே அதை தொட்டு பார்த்தா நல்ல எனர்ஜியும் ஹீட்டா இருக்கும். அது எதனால, அதுல இருந்து எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த எட்டி கரண்ட் இஸ் வேஸ்டட் as a heat energy. இதே காஸ்ட்லி கம்பெனி ஒன்ல வாங்கினோம்னா அது கொஞ்சம் ஹீட் குறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அதுல வந்து இந்த எட்டி கரண்ட் லாஸ் செஞ்சுப்பாங்க, ப்ரிவென்ட் பண்ணிருப்பாங்க. சரி, எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன்னா அப்போ நிறைய அமௌண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆக ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும், அதை குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்னா, த கோர்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் மேட் ஆஃப் லேமினேட்டட் ஷீட். இது வந்து ஒரே ஷீட்டா இல்லாம இந்த லேமினேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஷீட்டா இல்லாம அதை கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி இடையில இன்சுலேஷன் போட்டு ஒட்டிருப்பாங்க. அதான் லேமினேட்டட் ஷீட்னு சொல்றோம். இதே மாதிரி தனித்தனி ஷீட்டா இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து இன்சுலேஷன் போட்டு ஒட்டிடுவாங்க. so that we can reduce the eddy current. அதே மாதிரி எலக்ட்ரிக் மோட்டார்ல பார்த்தோம்னா வைண்டிங்ஸ், இந்த ஒயர் வைண்ட் பண்ணும்போது இடையில என்ன இருப்பாங்க, இன்சுலேஷன் வச்சிருப்பாங்க. so that we can reduce the eddy current loss. சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்காட்டு பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்டோன் அண்ட் ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால் எடுத்துக்கிட்டோம். ஒரு கல், அதாவது ஒரு மெட்டல், அதாவது ஒரு உலோக பந்து, ஒரு கோள வடிவ கல், ஒரு உலோக பந்து, சம அளவு சம நிறை, அது ஒரே வெயிட் இருக்கு, ஒரே அளவு இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து நினைச்சிடும் டிராப் பண்றோம், ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து டிராப் பண்ணோம். அப்ப எது வந்து பூமியில முதல்ல ரீச் ஆகும், எதனால அப்படின்னா, எதோ முதல்ல வந்து சேரும், கல் தான் என்ன செய்யும், முதல்ல புவி பரப்பை வந்து என்ன செய்யும், அடையும். ஏன் அப்படின்னா
அந்த மெட்டல், அதாவது அந்த உலோக பந்து உள்ள வரும் பொழுது எர்த்தது பூமி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பார்த்துக்கணும், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்குள்ள வரும்போது என்ன நடக்குது, ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இட் அப்போசஸ் த காஸ். அது மோஷன் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும், இயக்கத்தை நிச்சயம் எதிர்க்கும். அதனால அது கொஞ்சம் மெதுவாக தான் நிச்சயம் வரும். கல்ல நிச்சயம் சுழல் மின்னோட்டம் எதுவுமே நிச்சயம் அது உருவாகாது. There's no eddy current is produced in the stone. So the stone will reach first. இது ரீசனிங் கொஸ்டின்ல இருந்துச்சுலாம் கேட்கலாம். அடுத்து we'll see about the some of the applications of eddy current. சில அப்ளிகேஷன்ஸ் நிச்சயமும் பார்க்கலாம். சரி, இது eddy current எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தோம். அதோட சில டிராபேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அன்டிசைரபிள், சில கேசஸ்ல இட் இஸ் அன்டிசைரபிள். அப்படிதான் இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் மோட்டார் அதில் ப்ரொடியூஸ் அப்படி எட்டி கரண்ட் நினைச்சது இட் இஸ் அன்டிசைரபிள், தேவையில்லை. இட் ப்ரொடியூசஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட், வேஸ்ட் ஆகுது. அப்போ எனர்ஜி நிச்சயம் வேஸ்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேஸ் வேஸ்ட் ஆகுது. அதை அப்போ என்ன மினிமைஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட்னு பார்த்தோம். இப்போ சில யூசஸ் இருக்கு, சில கேசஸ்ல எட்டி கரண்ட் நினைச்சது அப்ளை ஆகுது. அதில் ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் நினைச்சதால நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ வீட்டில் நிறைய பேர் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா குக் பண்றதுக்கு இண்டக்ஷன் ஈஸியாக குக் பண்ணலாம் கரண்ட்ல. இது அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கேள்விப்பட்டிருப்பேன். அதில் எல்லா பேனும் வைக்க முடியாது, சும்மா அலுமினியம் எல்லாம் வச்சா அது யூஸ் ஆகுது. இண்டக்ஷன் பேஸ் குக்கர், இண்டக்ஷன் பேஸ் இந்த மாதிரி தான் நிச்சயம் யூஸ் பண்ண முடியாது. அது மெட்டலா இருக்கணும், கண்டக்டரா இருக்கணும், அதில் அப்பதான் நிச்சயம் முடியும், அதில் ஒர்க் ஆகும். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இட் இஸ் யூஸ் டு குக் த ஃபுட் குவிக்லி அண்ட் சேஃப்லி வித் லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன். குறைந்த ஆற்றல் உதவியுடன் நிச்சயம் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நிச்சயம் உணவை சமைக்க மின் தூண்டல் அடுப்பு நிச்சயது பயன்படுது. இண்டக்ஷன் ஸ்டவ் மின் தூண்டல் அடுப்பு. சரி, இப்போ இந்த குக்கிங் ஜோன் அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா டைட்லி ஓன் காயில் ஆஃப் இன்சுலேட்டட் ஒயர். இந்த இன்சுலேட்டட் ஒயர் நிச்சயம் இருக்கும். அந்த ஒயர்ல the cooking pan வந்து இப்போ நம்ம குக்கிங் என்ன பண்ண போறோமோ அந்த pan வந்து it is made of suitable material displays over the cooking zone. இந்த குக்கிங் ஜோனுக்கு மேல என்ன செய்யறோம் வைக்கிறோம். இந்த குக்கிங் ஜோன்ல என்ன செய்யறோம், எந்த வெசல் சூட்டபிள் வெசல் கண்டக்டரா இருக்கணும் அதை என்ன செய்யறோம் வைக்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு மில்க் குடிக்கணும், நம்ம பால் ஊற்றி என்ன செய்யறோம், அந்த வெசல் என்ன செய்யறோம் அந்த குக்கிங் பேன் மேல என்ன செய்யறோம், குக்கிங் ஜோன் என்ன செய்யறோம் வந்து வைக்கிறோம். இப்ப நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே, ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த காயில். இட் ப்ரொடியூசஸ் எ ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இட் இன்டியூசஸ் வெரி ஸ்ட்ராங் எட்டி கரண்ட். அந்த மெட்டல் மேல நினைச்சது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகி வெரி ஸ்ட்ராங் எட்டி கரண்ட் நினைச்சது ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க கேட்கலாம், இப்ப நம்ம வந்து சாதாரண வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் இந்த கரண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் தான், 50 to 60 ஹெர்ட்ஸ், மேக்ஸ் 50 தான் ஹெர்ட்ஸ். அதை என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க to 20 to 40 கிலோ ஹெர்ட்ஸ். அப்புறம் தான் என்ன நடக்கும், அதிகமா எட்டி கரண்ட் எனர்ஜிலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் முதல்ல பண்ணி என்ன அந்த காயில பாஸ் பண்ணும்போது அதுல கரண்டா பாஸ் பண்ண உடனே ஹை ஃப்ரீக்வன்சி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகி enormous amount of eddy current is produced. அந்த eddy current என்ன பண்ணிருது, அந்த குக்கிங் பேனை வச்சிருக்கிறது ஹீட் பண்ணிருது. It is used to cook the food. இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அடுத்த அப்ளிகேஷன் வந்து eddy current brake. அது எது அப்ளை ஆகும்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின், அது மாதிரி ரோலர் கோஸ்டர்ஸ் அதில் நிச்சயம் யூஸ் ஆகும். ஹை ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடா போகக்கூடிய ட்ரெயின், ரயில்கள், அதிவேக ரயில், அது மாதிரி ரோலர் கோஸ்டர்ஸ் உருளும் வண்டி, ரோலர் கோஸ்டர் ஸ்பீடா போகக்கூடிய அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சுழல் மின்னோட்ட தடுப்பு அமைப்பு நிச்சயது பயன்படுது. தடுப்பு எட்டி கரண்ட் பிரேக். சரி, அப்ப அது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீல் அந்த தண்டவாளத்துக்கு சற்று மேல என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரோ மேக்னெட் பொருத்தப்படுது. ரயிலை நிறுத்தினா நினைச்சாங்க அந்த இடத்துல வச்சு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல மின்னோட்டத்தை நினைச்சாங்க பாய்க்கிறாங்க. அப்ப அதுல காந்தப்புலம் உருவாகி ரயிலின் இயக்கத்தை நிச்சயம் தடுக்கும். இட் ஸ்டாப்ஸ் த மோஷன் ஆஃப் த ரயில், மூவ்மெண்ட் ஆஃப் த ரயில். அது எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணது, ஒரு பிரேக்கா லீனியர் பிரேக்கா நினைச்சது ஆக்ட் பண்ணி அந்த ரயில் நினைச்சது ஸ்டாப் பண்ணுது. சில நேரத்தில் ரயில் சக்கரத்துக்கு வட்டத்தகடானது பொது உருளை தண்டு, அந்த காமன் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை சுத்தி என்ன பண்ணிடுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட் வச்சிருப்பாங்க.
அப்போ அந்த எந்த இடத்துல பிரேக் அடிக்கணுமோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கரண்ட பாஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகி எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணும், அந்த அச்சு என்ன செய்யும், அதை சுத்தக்கூடிய அச்சு என்ன செய்யும், நிப்பாட்டிடும். சுழல் மின்னோட்டத்தை இந்த மாதிரி என்ன செய்யும், அச்சுல என்ன செய்யும், எடி கரண்ட் உருவாகி அதோட இயக்கத்தை என்ன பண்ணிடும், நிப்பாட்டிடும். அப்ப எல்லா வீலையும் யூனிஃபார்மா பிடிக்கும்போது அப்படி என்ன செய்யும், நின்றோம். அடுத்தால சுழல் மின்னோட்டம் இன்னொரு பயன்பாடு என்ன அப்படின்னா, சுழல் மின்னோட்ட சோதனை, எடி கரண்ட் டெஸ்டிங். எடி கரண்ட் டெஸ்டிங் அது என்னன்னா, சில சர்ஃபேஸ் வந்து டிஃபெக்ட் எதுவும் இருக்கா, ஏதாவது கிராக், ஏர் பபிள்ஸ், ஏதாவது சில மெட்டல்ஸ் ஃபேப்ரிகேட் பண்ணும்போது அதுல ஏதாவது கிராக்ஸ், வெடிப்பு, உள்ள ஏதாவது ஏர் பபிள்ஸ் வெளியில கண்ணுக்கு தெரியாது, உள்ள என்ன செய்யலாம், ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், ஒரு மாறுதிசை மின்னோட்டம், மாறுதிசை காந்தப்புல தரிசியும் உருவாக்கும். அதாவது ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகி எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எடி கரண்ட்டை அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல என்ன செய்யறோம், டெஸ்ட் பண்றோம். அதுக்கு சில எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டெஸ்டிங் டிவைஸ் வச்சு இந்த மெட்டல் சர்ஃபேஸ், இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க, யூனிஃபார்மா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா அந்த எடி கரண்ட் நினைச்சியும் வித்தியாசமா நினைச்சியும் இருக்கும், அதை வச்சு நினைச்சலாம் அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆம்பிளிட்யூட், அந்த எடி கரண்டோட ஆம்பிளிட்யூட மெஷர் பண்ணும்போது ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் என்ன செஞ்சலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். அது எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேல்வாமீட்டர் காயில். கேல்வாமீட்டர் காயில் எதுல வைண்ட் ஆயிருக்குன்னா, ஒரு சிலிண்டரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சிலிண்டர் மேல இந்த காயில் நினைச்சிடும் வைண்ட் பண்ணிருக்கோம். கேல்வாமீட்டர் எதுக்காக பயன்படுத்துறோம், லாஸ்ட் லெசன்ல பயன்படுத்துறோம். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட். அப்புறம் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே இது டிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் தான் அந்த இதுல மேல நீடில் இருக்கும், நீடில் வில் ஷோ த ரீடிங்ஸ். அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது சப்போஸ் இந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நீடில் வந்து டி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம ரீடிங் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த கேல்வாமீட்டரை ஒரு அம்மீட்டரை அல்ல வோல்ட் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்க, நம்ம ஒரு 2 வோல்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணோம்னா அந்த 2 வோல்ட் பக்கத்துல போய் டக்குன்னு நிக்காது, இப்படி ஆசிலேட் ஆகிட்டு ஒரு டேம்பிங் ஃபோர்ஸ்ல குறைஞ்சப்பதான் அது நிற்கும். அதை வெயிட் பண்ண முடியாது. 2 பக்கத்துல 1.9 திரும்ப நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ கரெக்டா மெஷர் பண்ண இட் வில் டேக் டைம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த சிலிண்டரிக்கல் காயில் வச்சிருக்கோம். அப்ப அந்த காயில் மூவ் ஆன உடனே அந்த டிஸ்க் நினைச்சது சிலிண்டரிக்கல் காயில் இது நினைச்சது சிலிண்டர் மெட்டல் பிளேட் நினைச்சது மூவ் ஆனதுனால அது ஒரு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த காயில் டக்கு நினைச்சியும் எத்தனை இப்ப 2 வோல்ட் போய் அப்படி நினைச்சியும் நின்றும். அதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது ஒரு இடத்துல நினைச்சியும் கரெக்டா நினைச்சியும் நின்றோம். சோ தட் வி கேன் மெஷர் த கரெக்ட் ரீடிங். அதான் நம்ம என்ன சொல்றோம், கேல்வாமீட்டர் டேம்பிங். இப்ப கரெக்டா அந்த இடத்துல போய் நின்றோம். இல்லாட்டி என்ன நடக்கும், அந்த சிலிண்டரிக்கல் காயில் இல்லைன்னா இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். we cannot take the readings quickly. குயிக்கா நினைச்ச முடியாது, ரீடிங்ஸ் எடுக்க முடியாது. So these are some of the applications of eddy current. இது நினைச்சலாம் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கூட நினைச்சலாம் கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சலாம் கேட்கலாம். கதை மாதிரி தான் இருக்கும், அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாத்துக்க. சரியா, 5 மார்க்ல கூட நினைச்சலாம் கேட்கலாம். வாட் ஆர் eddy currents, what are its applications எல்லாம் நினைச்சலாம் கேட்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செல்ஃப் இண்டக்ஷன். இண்டக்டர் மின் தூண்டி. Inductor is a device to store energy in a magnetic field when the electric current flows through it. அதாவது மின்தூண்டினா என்ன அப்படின்னா, மின்னோட்டம் அதன் வழியே பாயும் பொழுது காந்தப்புலத்தில் ஆற்றலை சேமிக்க உதவும் ஒரு சாதனம். எத்தனை நம்ம படத்துல காமிச்சிருக்கோம். அது சொலினாய்டா இருக்கலாம். சொலினாய்டுனா வரிச்சுருள், இந்த மாதிரி வரிச்சுருளா இருக்கலாம், காயிலா இருக்கலாம், சுருளா இருக்கலாம், அல்லது டொராய்டு வட்ட வரிச்சுருளா இருக்கலாம். இண்டக்டன்ஸ் என்பது என்னன்னா, it is a property of the inductor. இது வந்து இண்டக்டர். இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது it is a property of the inductor to generate EMF due to the change in the current flowing through the circuit. It is a property. Inductor அப்படிங்கிறது it is a device. Inductance it is a property of the inductor. அதாவது மின் தூண்டல் என்பது ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்ட மாற்றத்தின் காரணமாக அதாவது அதோட காந்தவியலா தொடர்புடைய அருமை பக்கத்துல இருந்துச்சலாம் நெய்பரிங் காயில கரண்ட் போறதுனால சேஞ்ச் ஆகலாம். அதுல நினைச்சலாம் மின் தூண்டல் நினைச்சலாம் உருவாகலாம். ஒன்று தன் மின் தூண்டல், இன்னொன்று பரிமாற்று
மின் தூண்டல். அதாவது செல்ஃப் இண்டக்ஷன், என்னது மியூச்சுவல் இண்டக்ஷன். அது எப்போ EMF ஜெனரேட் பண்ணும்? when the current flowing through the circuit itself changes. அந்த சர்க்யூட்ல இப்போ இந்த சர்க்யூட் காயில் இருக்கு அப்படின்னா சொல்ல எடுக்குன்னா இதுல போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் சேஞ்சஸ். அது சேஞ்ச் ஆகும்போது அந்த காயில் நிச்சயம் EMF இன்டியூஸ் ஆகலாம். அது செல்ஃப் இண்டக்ஷன். அல்லது இது பக்கத்துல இன்னொரு வரிச்சொல் வச்சிருக்கிறோம், ஒரு சொல்லாட் வச்சிருக்கிறோம், அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது இதுல நிச்சயம் EMF நிச்சயம் இன்டியூஸ் ஆகலாம். அதை மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்றோம். அது என்னது? பரிமாற்று மின் தூண்டல். இப்போ இதுல ரெண்டையும் நிச்சயம் நம்ம வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we'll see about செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன் என்ன பார்த்தோம்? an electric current flowing through a coil will set up a magnetic field around it. அப்போ the magnetic flux change ஆகும், linked to the coil itself change ஆகும்போது EMF நிச்சயம் இன்டியூஸ் ஆகும். the flux change ஆகுது, it links with the coil itself. அந்த காயிலே நிச்சயது ஒரு சேஞ்ச் நிச்சயது உண்டாகுது. அதாவது காந்தப்புலத்தின் காந்தப்பாயம் அந்த கம்பிச்சலோட தொடர்பு கொண்டிருக்கும் மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் அந்த காந்தப்பாயம் மாற்றப்பட்டால் அதே கம்பிச்சொல் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இதுக்கு தான் என்ன பேரு? தன் மின் தூண்டல் பெயரு. அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு என்ன பேரு? தன் மின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF. அப்போ செல்ஃப் இண்டக்ஷன் என்ன? இட் இஸ் a property of a coil to produce a EMF when the magnetic flux in the coil itself changes. அப்ப அந்த காயிலோட magnetic flux சேஞ்ச் ஆறதுனால a current induced in the coil itself. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த phenomenon நம்ம என்ன சொல்றோம்? செல்ஃப் இண்டக்ஷன் சொல்றோம். அந்த EMF இன்டியூஸ் ஆகிறது என்ன பேரு? செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF. சரி, இன்னும் ஒரு சின்ன ஒரு டெரிவேஷன் பார்க்கிறோம். Suppose the magnetic flux linked with each turn of the coil. ஒவ்வொரு காயில் ஒரு சுற்றிலே உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயத்தை நம்ம பை பி எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு? பை பி. அது மொத்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N வச்சுக்கிட்டோம். கேபிட்டல் N, total number of turns of the coil N. Now the total flux linked to the coil எவ்வளவு? ஒரு காயிலோட ஃப்ளக்ஸ் வந்து பை பி, total number of turns எவ்வளவு? N. So the total flux linked to the coil N பை பி. அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறோம். என்னது? ஃப்ளக்ஸ் லிங்க்டு. இப்போ Lங்கிறது என்ன அப்படின்னா the constant of proportionality. L என்னன்னா it is called as the self inductance. It is called as the self inductance or coefficient of self induction. என்னது? self inductance or simply inductance னு சொல்லலாம், அல்லது coefficient of self induction. Lங்கிறது என்னது? coefficient of self induction or self inductance. self inductance. சரி, இப்போ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா Lங்கிறது என்னது? தன் மின்தூண்டல் N அல்லது தன் மின்தூண்டல் குணகம். தன் மின்தூண்டல் N அல்லது தன் மின்தூண்டல் குணகம்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த L எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா when I is equal to 1 ampere. I 1 ampere இருந்தா L எவ்வளவுக்கு ஈக்குவல் ஆயிருக்கும்? N பை B க்கு ஈக்குவல் ஆயிருக்கும். I is equal to 1. அதான் டெஃபினிஷன் ஃபார் L. அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் or simply inductance of the coil is defined as the flux linkage of the coil when 1 ampere current flows through it. Self inductance of a coil is defined as the flux linkage with the coil when 1 ampere current flows through it. அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் டெஃபினிஷன் 2 மார்க்ல கேட்கலாம். தன் மின்தூண்டல் N அல்லது சுருக்கமாக மின் தூண்டல் என்பது 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அக்கம்பிச்சுருள் ஏற்படும் பாய தொடர்பு எனப்படும். சரி, இதே பாயத்தில் இன்னொரு டெஃபினிஷன் கொண்டு வரோம். எப்படின்னா அந்த மின்னோட்டம் காலத்தை பொறுத்து மாறுது, changes with time. அப்போ என்ன நடக்கும்? EMF எனர்ஜியும் இன்டியூஸ் ஆகும். Faraday's laws of electromagnetic induction இருந்து the equation for the self-induced EMF psi is equal to minus L into di by dt. Minus L into di by dt. Sorry, minus எப்படி எழுதுறோம்னா psi is equal to rate of change of flux linkage d by dt of n pi b. d by dt of n pi b. அடுத்து என்ன செய்றோம்? n pi b க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? L லைன் போடலாம். இங்க L லைன் எடுத்துக்கோம்ல, n pi b க்கு பதிலா L லைன் போடுறோம். சரி, L லைன்ல பார்த்தா I தான் வேரி ஆகும் டைமை பொறுத்து. L வந்து கான்ஸ்டன்ட். L செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து இட் இஸ் a constant.
அதை வெளியே எடுத்துறோம். So it is equal to minus L into di by dt, or L is equal to இதை மட்டும் அங்க வந்துடும் minus psi by di by dt. இதை வச்சு L டிஃபைன் பண்ணலாம். அப்போ ஒரு n சுற்று நெகட்டிவ் சைன் எதனால வருது? It indicates that the self-induced EMF always opposes the cause or changes in the current with respect to time. When the current changing at a rate of 1 ampere per second, current அதாவது di by dt வந்து 1 ampere per second, அந்த current அதாவது அதில் போகக்கூடிய மின்னோட்டம் வந்து 1 ampere per second என்ற விகிதத்தில் மாறும் பொழுது L is equal to minus psi. That's another definition, self-inductance. So the self-inductance of a coil is also defined as the opposing EMF in the coil when the rate of change of current through the coil is unity, or 1 ampere per second. 1 ampere per second. அதாவது கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்ட் எனும் பொழுது அக்கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை அப்போசிங் EMF அக்கம்பிச்சுருளின் தன் மின்தூண்டல் எண் என வரையறுக்கப்படுகிறது. இதுவும் 2 மார்க்ல டெஃபினிஷன் கேட்டா எழுதலாம். சரி, அடுத்தல மின் தூண்டலின் அலகு என்னன்னு பார்க்கலாம். யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். சரி, இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a scalar quantity. It is a scalar quantity. நம்ம முதல்ல பார்த்தா ஸ்கேலார் வெக்டர் எல்லாம் பார்த்தோம்னா it is an example for a scalar quantity. the unit என்ன அப்படின்னா வெபர் பெர் ஆம்பியர் or வோல்ட் செகண்ட் பெர் ஆம்பியர். ஒரு ஹென்றி it is also measured in Henry. unit of self inductance என்ன? ஹென்றி. ஹென்றி அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 1 Henry is equal to 1 வெபர் பெர் ஆம்பியர் or equal to 1 வோல்ட் செகண்ட் பெர் ஆம்பியர். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு ml ஸ்கொயர் t power minus 2 a power minus 2. The inductance of the coil is said to be 1 Henry. அதை 1 Henry எப்படி டிஃபைன் பண்றோம்? 1 Henry current வந்து 1 ampere produces a unit flux linkage. அப்போ the inductance of the coil is said to be 1 Henry. எப்போ n by v 1 weber turns இருக்கணும். அடுத்த L வந்து I வந்து 1 ampere இருந்தா L வந்து 1 Henry. The inductance of the coil is said to be 1 Henry if a current of 1 ampere produces unit flux linkage in the coil. மின்தூண்டல் அலகை வரையறுன்னு கேட்டா என்ன? கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஓரலகு பாய தொடர்பை உருவாக்கினால் அக்கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி ஆகும். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்? மின்னியக்கு விசை வச்சு induced EMF வச்சு டிஃபைன் பண்ணலாம். So when di by dt is equal to 1 ampere per second and psi is equal to minus 1 volt L is equal to 1 Henry. So the inductance of the coil is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second induces an opposing EMF of 1 volt in it. அதாவது கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்ட் எனும் பொழுது கம்பிச்சுருள் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை அப்போசிங் EMF 1 வோல்ட் என அமையுமானால் அக்கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் என்ற அளவு 1 ஹென்றி. 2 மார்க்கோட கேட்கலாம். டிஃபைன் தி யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் கேட்கலாம். அல்லது சில டெரிவேஷன் 3 மார்க்ல கேட்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்டு. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்டு நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண். இது 5 மார்க்ல டெரிவேஷன் கேட்கலாம். ஒரு நீண்ட வரிச்சுருள் எடுத்துக்கிறோம். நீண்ட வரிச்சுருள் சொலினாய்டு, நீளம் ஒரு சொலினாய்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு? கேபிட்டல் N. ஸ்மால் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். இந்த காயிலோட லென்த் நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? L வச்சுக்கிட்டோம். இந்த காயிலோட லென்த் அளவு ஸ்மால் l. அதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் அளவு A. அதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் அளவு கேபிட்டல் A. ஏரியா கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் A. அதோட லென்த் வந்து small l. n capital என்கிறது total number of turns of the solenoid. அந்த வரிச்சுருளின் மொத்த வரிகளின் எண்ணிக்கை அளவு கேபிட்டல் N. small n அப்படிங்கிறது என்னது? number of turns per unit length or number turn density ன்னு சொல்றோம். அதாவது ஓரலகு நீளத்தில் உள்ள
வரிச்சுருளின் எண்ணிக்கை, ஓரளவு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. இப்போ அந்த ஒரு வரிச்சுருளில் ஒரு காயில், அதாவது ஒரு வைன்ல உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், B எடுத்துக்கிட்டோம். that is equal to B is equal to mu naught Ni. Magnetic field at any point in a solenoid is given by B is equal to mu naught Ni. இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெசன்ல என்ன டெரைவ் பண்ணிருக்கோம். B is equal to mu naught Ni for a single turn of the coil. சரிமா, பை பிக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் கொண்டு வரோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு. அப்போ the magnetic field வந்து passes through the solenoid, the winding are linked with the magnetic field. அப்போ magnetic flux passing through each turn, ஒவ்வொரு டர்ன்ல உருவாகக்கூடிய magnetic flux நம்ம பை பி எடுத்துக்கிறோம். பை பி சீக்கிரம் ஃபார்முலா நம்ம இந்த லெசனோட பிகினிங்ல பார்த்தோம். இன்டெகிரல் b vector dot dA vector, the integration over the area. b vector dot d இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், BA cos theta கிடைக்கும். இந்த theta எவ்வளவு 0. the magnetic flux line inside the coil it goes straight line கிடைக்கும். அதனால theta வந்து எவ்வளவு 0. is almost uniform field. அதனால theta வந்து எவ்வளவு 0. cos 0 1, so it is equal to BA. அப்போ pi b is equal to BA. B க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், mu naught Ni into A. அப்போ pi b is equal to mu naught Ni into A. For total length of the magnetic field, total magnetic flux linked with the solenoid or the flux linkage n turns of the coil is given by. அப்போ மொத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த வரிச்சுருள் n சுற்றும் தொடர்பு கொண்ட காந்த பாயம், அது மொத்த காந்த பாயம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த காந்த பாயம் பை பி என்ன செய்யணும், மொத்த ஒரு சுற்றுக்கு மொத்த எத்தனை சுற்று, n சுற்று இருக்கு, கேபிட்டல் என்னால பெருக்கிறணும். கேபிட்டல் n, ஸ்மால் n கேபிட்டல் ரெண்டு வித்தியாசம். என்கிறது ஓரளவு நீளத்திற்கான சுற்று எண்ணிக்கை. அப்போ அது ஸ்மால் n. அப்போ மொத்த லென்த் அளவு L. அப்போ என்ன எல்லால ஸ்மால் n எல்லால பெருக்கியாச்சுன்னா கேபிட்டல் கிடைச்சிரும். சோ n into pi b is equal to NL into mu naught Ni A. pi b க்கு பதிலா mu naught Ni into A ன்னு போட்டுக்கிறோம். So it is equal to mu naught n into n square A L into I. ஐயா வெளிய வச்சிருக்கோம். We know that நம்ம என்ன தெரியும், இது நம்ம ஏற்கனவே முந்தின டெரிவேஷன்ல பார்த்துட்டோம். n pi b is equal to Li. அப்போ n pi b க்கு பதிலா என்ன போடலாம், Li ன்னு போடலாம். அந்த I ஐயும் நிச்சயம் கேன்சல் ஆயிரும். So L is equal to mu naught n square AL. mu naught n square AL. சரி, இது நம்ம Lக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிட்டு. இந்த L வந்து இது எதை பொறுத்தலாம் மாறுது, it depends only on the geometry of the solenoid. turn density, n small என்கிறது turn density, அடுத்தது cross sectional area, அடுத்தது length, அதோட geometry பொறுத்து அது மாறுது. and the medium present inside the solid, mu naught medium. Suppose it is placed in a medium of permittivity, dielectric medium of relative permeability mu r. Now L is equal to mu into n square AL. Mu is equal to mu naught into mu r. Mu is equal to mu naught into mu r. So mu n square AL அல்லது L is equal to mu க்கு என்ன போடலாம், mu naught mu r. mu r ங்கிறது என்னது, relative permeability of the medium. அப்போ அந்த L எதை பொறுத்து மாறும், it depends on the geometry, அதோட வடிவத்தை பொறுத்து. பரிசுலின் வடிவம், அதாவது அதோட சுற்று அடர்த்தி, குறுக்கு வெட்டு பரப்பு, நீளம், இதை பொறுத்தான செய்ய மாறும். அதோட அதே மாதிரி ஊடகம் எந்த ஊடகத்துல இருக்கு, அந்த வரிச்சுருள் வந்து எந்த ஊடகத்துல இருக்குங்கிற பொறுத்த நிச்சயம் அமையும். சப்போஸ் ஊடகம் வந்து ஒப்புமை உட்புதிரன் mu naught கொண்ட ஊடகமா இருந்தா, mu r கொண்ட ஊடகமா இருந்தா L is equal to mu naught mu r n square into AL. the self inductance of a long solenoid எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறது 5 மார்க்ல கேட்கலாம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an inductor. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an inductor. ஒரு மின்தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். என்ன ஆற்றல் சேமித்து வைக்கப்படும் மின்தூண்டியில, அது என்ன எனர்ஜி இருக்கும், இது the magnetic potential energy. ஒரு காயில்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும், magnetic energy is stored in the coil. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஒரு அப்போசிங் இப்பவுமே அப்போஸ் பண்ணும், work is done, some work has to be done against the external agency. some external agency இருந்துச்சோம் against நம்ம போகணும். that work is stored as the magnetic potential energy. அதாவது கரண்ட் வந்து ஒரு சர்க்யூட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது
the inductance என்ன செய்யும், it opposes the growth. அப்போ அந்த கரண்ட் சர்க்யூட்ல போகணும் அப்படின்னா some work is done against the opposition of the external agency. That work done is stored as the magnetic potential energy. இப்போ electrical resistance of the inductor நம்ம நெக்லிஜிபிள் வச்சுக்கிட்டோம். The induced EMF psi at any instant is given by psi is equal to minus L into di by dt. Psi is equal to minus L into di by dt. இப்போ work done வரும், work done இருக்கு. இப்போ dw is the small work done in moving the charge. இப்போ நம்ம சார்ஜ் இப்போ dqங்கிற சார்ஜ் ஸ்மால் அல்சர் மூவ் பண்றோம். The time dt seconds. Now the work done dw is equal to minus psi into dq. Minus psi into dq. dq க்கு பதிலா என்ன போடலாம், I is equal to dq by dt. So dq is equal to I into dt. அப்போ psi க்கு பதிலா என்ன போடலாம், minus dq பதிலா என்ன போடலாம், I into dt. So it is equal to minus psi I dt. இது சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ psi யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So it is equal to minus psi க்கு பதிலா minus L into di by dt into I dt. Minus or minus plus ஆயிரும். The dt and dt cancel ஆயிரும். So L into Li into di, Li into di, I உள்ள கொண்டு வரும், Li into di, dt dt cancel ஆயிரும், minus or minus plus ஆயிரும். Now the total work done கண்டுபிடிக்கணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் எவ்வளவு பண்றோம், 0 to I இன்டகிரேட் பண்றோம். Li di இல்ல L கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துடலாம். I d இன்டகிரேட் பண்ணோம்னா I square by 2, லிமிட் 0 to I. அப்போ half வெளிய எடுத்துறோம். L first upper limit I square minus lower limit is 0 தான். அப்போ minus half Li square. It is equal to half Li square. That is the work done. This work done is stored as the magnetic potential energy UB. UB is equal to half Li square. அதான் என்னது, அந்த மின்தூண்டில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். இந்த வேலை தான் நினைச்சது, நிலை ஆற்றல் தான் நினைச்சது சேமிக்கப்படுகிறது. UB is equal to half Li square. ஆற்றல் அடர்த்திங்கிறது வரிச்சுருள் உள்ளே ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் ஆகும். ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். The energy density is the energy stored per unit volume of the space. அப்போ யூனிட் வால்யூம் படிக்கும், வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் பருமன் A into L, ஏரியா into length, பரப்பளவு into நீளம், A into L. அப்போ UB AL ஆல டிவைட் பண்ணிட்டோம். அதான் கேபிட்டல் UB. UB is equal to, அதாவது ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள அதனாலதான் ஆற்றல் அடர்த்தி ஸ்மால் UB. சிம்பிள் வேரியேஷன் பார்த்துக்க, இது வந்து கேபிட்டல் UB போடும், இதுல வந்து ஸ்மால் UB போடும். UB is equal to capital UB by AL. அப்போ half Li square by AL. L-க்கு பதிலா என்ன பண்ணலாம், நம்ம L ஏற்கனவே லாஸ்ட் இதுல டெரைவ் பண்ணோம், நம்ம mu naught n square AL. இந்த AL அந்த AL கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்னலாம் இருக்கு, mu naught n square AL கேன்சல் ஆயிரும், I square by 2. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு mu naughtல மேல இங்கே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இங்க ஒரு mu naught ஸ்கொயர் ஆயிரும், கீழே ஒரு mu naught 2 mu naught வந்துரும். அப்போ mu naught ஸ்கொயர் n ஸ்கொயர் I ஸ்கொயர்னா அது என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் போடலாம். b is equal to mu naught ni. b ஸ்கொயர் is equal to mu naught ஸ்கொயர் n ஸ்கொயர் I ஸ்கொயர். ஏன்னா அப்போ நினைச்சோம் ஒரு mu naughtல மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். கீழே மல்டிப்ளை பண்ணது அப்படியே வச்சுக்கிறோம் 2 mu naught. இது வந்து mu naught ஸ்கொயர் n ஸ்கொயர் I ஸ்கொயர் ஆயிரும், b ஸ்கொயர்னு போட்டுறோம். So UB is equal to b ஸ்கொயர் by 2 mu naught. UBங்கிறது என்னது, எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்தி. சரி, மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன அப்படின்னா, when electric current passing through a coil changes with the time, an EMF is induced in the neighboring coil. அதுக்கு பக்கத்துல உள்ள இன்னொரு காயில் இருந்துச்சு EMF இன்டியூஸ் ஆகுதுன்னா அந்த பினாமினல் என்ன பேரு, மியூச்சுவல் இண்டக்ஷன். And the EMF induced is called as mutually induced EMF. அதாவது ஒரு கம்பிச்சுருள்ல பாயக்கூடிய மின்னோட்டம் நேரத்தை பொறுத்து மாறினால் அதன் அருகில் உள்ள கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இதுக்குதான் என்ன பேரு, பரிமாற்று மின் தூண்டல். அந்த மின்னியக்கு விசைக்கு என்ன பேரு, பரிமாற்று மின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. மற்ற எல்லா டெரிவேஷன் எல்லாமே அதையும் கம்பேர் பண்ணியே படிச்சிடலாம். இந்த செல்ஃப் இண்டக்ஷன் மாதிரியே தான் வரும், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ரெண்டு காயில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் இந்த கரண்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நினைச்சணும், காமிக்கணும், அவ்வளவுதான்.
இப்ப ரெண்டு காயில் இருக்கு, அப்படிதான். இதுல ஒரு காயில் இருக்கு, இதுல ஒரு காயில் இருக்கு. இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கேபிட்டல் N1, இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளவு கேபிட்டல் N2, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரி, இப்போ ஃப்ளக்ஸ் linked with each turn of the coil pi b pi 2 1. pi 2 1 என்னன்னா magnetic flux linked with each turn of the coil 2. coil 2 அப்படிங்கும்போது total number of turns அளவு N2. எதனால? due to the coil N1. now the total flux linked with the coil 2 N2. அப்ப அது என்ன செய்யணும்? N2 ல பெருக்கிறோம். N2 into pi 2 1 is proportional to the current flowing in the first coil. அது அளவு I1. அதான் இதுல உள்ள கரண்ட் I1 போறதுனால இதுல உள்ள என்ன செய்யுது? ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகுது. அது அளவு pi 2 1. அப்ப அது மொத்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எவ்வளவு? என்னால பெருக்கணும். இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2, அதுல N2 ல பெருக்கிறோம். N2 into pi 2 1. so N2 pi 2 1 proportional to I1 or proportional to equality பார்க்கும்போது M னு போட்டுக்கிறோம். that is M21. so M21 is equal to N2 pi 2 1 by I1. அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான் என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 with respect to coil 1. M21 ங்கிறது என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 with respect to the coil 1. it is also called as coefficient of mutual induction. அது எப்படி சொல்லலாம்? coefficient of mutual induction னு சொல்லலாம். அதுல I1 வந்து 1 ஆம்பியரா இருந்தா, when I1 is equal to 1 ampere, then M21 is equal to M21 is equal to N2 pi 2 1. N2 pi 2 1. அதுதான் definition for M21. அப்போ the mutual inductance M21 is defined as the flux linkage of the coil 2 when 1 ampere current flows through the coil 1. அதாவது 1 ஆம்பியர் மின்னோட்டம் கம்பிச்சுருள் 1 இல் பாயும் பொழுது கம்பிச்சுருள் 2 இல் ஏற்படும் பாய தொடர்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? பரிமாற்று மின்தூண்டல் எண் என சொல்றோம். அதே மாதிரி அடுத்த என்ன பண்ணோம்? மின்னியக்கு விசை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். இன்னொரு டெஃபினிஷன் வரும். Psi2 is equal to, Psi2 is equal to என்ன வரும்? Faraday's law அப்படி minus d pi by dt. பைங்கிறது N2 pi 2 1. so d by dt of N2 pi 2 1. N2 pi 2 1. N2 வெளியே எடுத்துலாம். N2 pi 2 1 க்கு பதில் என்ன போடலாம்? பார்த்திருக்கலாம். N2 pi 2 க்கு பதில் M21 I1 போடலாம். so M2 constant, M21 constant வெளியே எடுத்துறோம். so minus M21 into dI1 by dt. M21 is equal to minus Psi2 by di by dt. சரி, என்ன அதே இத வச்சுட்டு M21 டிஃபைன் பண்ணோம். அதுக்கு என்ன சொல்லணும்? when dI1 by dt is equal to 1 ampere per second, M21 is equal to minus Psi2. அதாவது mutual inductance M21 is also defined as the opposing EMF induced in the coil 2 when the rate of change of current in the coil 1 is 1 ampere per second. At the unit of mutual inductance, unit of mutual inductance தான் ஹென்றி தான். அதேதான் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்த்த மாதிரி தான் இதோட யூனிட் என்னது? 1 ஹென்றி தான். இதை எப்படி டிஃபைன் பண்ற? ஹென்ரி டிஃபைன் பண்ணதுக்கு when I1 is equal to 1 ampere and N2 pi 2 1 is equal to 1 Weber turns, then M is equal to 1 Henry. For the mutual inductance between two neighboring coils said to be 1 Henry if the current of 1 ampere in one coil produces unit flux linkage in neighboring coil. அதாவது கம்பிச்சுருள் 1 இல் பாயும் 1 ஆம்பியர் மின்னோட்டம் அருகில் உள்ள கம்பிச்சுருளில் ஓரலகு பாய தொடர்பை உருவாக்கினால் கம்பிச்சுருளுக்கு இடைப்பட்ட பரிமாற்று மின்தூண்டல் எண் அளவு 1 ஹென்றி. அடுத்த டெஃபினிஷனுக்கு வரோம். dI1 by dt is equal to 1 ampere per second and Psi2 is equal to 1 volt ஆகியிருந்தா M is equal to 1 Henry. அதாவது mutual inductance between two neighboring coils is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second in one coil induces an opposing EMF of 1 volt in neighboring coil. அதாவது கம்பிச்சுருள் 1 இல் மின்னோட்டம் பாயும் வீதம் வந்து 1 ஆம்பியர் per second எண்ணிவிதத்தில் மாறும் பொழுது அருகில் உள்ள கம்பிச்சுருள் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை 1 வோல்ட் அமையுமானால்
அக்கம்பிச்சுருளுக்கு இடையேயான பரிமாற்று மின்தூண்டல் என்ற அளவு 1 ஹென்றி. 2 மார்க்கோட இதெல்லாம் டிஃபைன் ஹென்றி கேட்கலாம். அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 long coaxial solenoids. இது 5 மார்க்ல கேட்கலாம். நம்ம அதுல பார்த்த மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்த்தால லாங் சால் இது 2 சால் லாங் எழுதலாம். 2 காயில் வரும். அங்க செல்ஃப்ல 1 காயில் வரும், 2 காயில் வரும். இதுல 2 சாலினாய்டு எடுத்துக்கிட்டோம். 1 2 சாலினாய்டு 1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. அது வந்து வெளியில உள்ள காயில். இன்னொன்னு ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பாரு, அது வந்து சாலினாய்டு 2, அது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. ரெண்டோட நீளம் ஒரே தான் L. ஆனா ஏரியா மாறும். ஃபர்ஸ்ட் காயிலோட ஏரியா கிராஸ் செக்ஷன் A1, செகண்ட் காயிலோட ஏரியா கிராஸ் செக்ஷன் A2. A1 இஸ் கிரேட்டர் than A2. இதெல்லாம் ஜெனரலா தெரிஞ்சுக்க. அது ஒரே ஆக்சிஸ்ல வச்சிருக்கோம். ஒரே ஆக்சிஸ்ல முதல்ல ஒரு சின்ன காயில் இருக்கு, அடுத்து அதுக்கு மேல ஒரு பெரிய காயில் இருக்கு. காமன் ஆக்சிஸ் ரெண்டுக்கும் அப்படி இருக்கு. ஒரு அதான் கோஆக்சியல் சாலினாய்ட்ஸ் இருக்கும். Small n1 n2ங்கிறது என்னது? நம்பர் டென்சிட்டி ஆஃப் த காயில் 1 and 2. ஸ்மால் n1 ஸ்மால் n2. இப்போ b1 அப்ப அதே டெரிவேஷன் தான். அங்க b மட்டும் எடுத்துப்போம், அங்க b1 எடுக்கணும். b1ங்கிறது ஃபர்ஸ்ட் காயில். இப்போ b1ங்கிறது mu0 n1 i1. b1 ஓட mu0 n1 i1. இங்க π2 கண்டுபிடிக்க போறோம். இன்டெகிரல் a to b1 dot dA. So it is equal to b1 into a2. Second coil இருக்குதுனா π2 அப்போ θ வந்து 0, அதனால b1 a2 னு போடுறோம். b1 வந்து mu0 n1 i1, mu0 n1 i1 into a2 அதான் π21. இப்போ நம்ம என்ன வேணும்? n2 π21 வேணும். n2 π21 வேணும். n2 வரை பெருக்கிறது. n2ங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் 2. அப்ப ஸ்மால் n2ங்கிறது ஓரளவு நீளத்தில் உள்ள சுற்றுகள் எண்ணிக்கை. அப்ப மொத்த சுற்றுகள் எல்லார பெருக்கணும். So it is equal to n2 into L. So n2 π21 is equal to mu0 n1 n2 a2 into I into I1, a2 L into I1. சரி, அடுத்தல n2 π21 க்கு என்ன போடலாம்? m21 I1. m21 I1. அப்ப m21 I1 போகும்போது I1 இதுக்கு என்ன போடுறோம்? m21 I1 போடுறோம். I1 கேன்சல் ஆயிரும். So m21 is equal to mu0 n1 into AL. n1 into AL. அடுத்து B2 is equal to B2 வரும் mu0 n2 I2. mu0 n2 I2 தான் ரெண்டாவது சாலினாய்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? π12 கண்டுபிடிக்கிறோம். இன்டெகிரல் b2 dA. இது என்ன சர்ஃபேஸ்? A2. So b2 into A2 mu0 n2 I2 into A2. Flux linkage of the solenoid 1 with the total number of turns n1. அப்ப n1 into π12. n1 வந்து total number of turns. n1ங்கிறது number of turns per unit turn எல்லால பெருக்கிறதும். n1 into L. L ரெண்டுக்குமே லென்த் அதேதான். அப்போ mu0 n1 n2 I2 into A2. So n1 π12 is equal to mu0 n1 n2 A2 L into I2. n1 π12 க்கு பதிலா என்ன போடலாம்? m12 I1. So m12 I2 is equal to இந்த வேல்யூ போடுறோம். I2 போடுறோம். mu0 n1 n2 A2 L into I2. I2 cancel ஆயிரும். m1 is equal to mu0 n1 into A2 into L. அப்ப m12 m21 எப்படிதான் ஈக்குவலா தான் இருந்துச்சு வருது. m12 m21 சேமா தான் வருது. equal to m. ஜெனரலா பார்க்கும்போது the mutual inductance between two long coils is given by m is equal to mu0 n1 n2 A2 into L. இதுல வந்து it depends only on the geometry. the geometry size, the length இதெல்லாம் பொறுத்து இது மாறுது. length இருக்கு, area of cross section இருக்கு, and also the medium. எந்த medium அப்படிங்கறது பொறுத்து. If it is placed in a dielectric medium, permeability mu r, m is equal to mu n1 n2 A2 into L, or m is equal to mu க்கு பதிலா போடலாம் mu0 mu r. mu r ங்கிறது என்னது? relative permeability, அதாவது ஒப்புமை விடுதிறன்.
ஒப்புமை உட்புகுதிறன் mu r. So mu naught mu r n1 n2 a2 into s. இதுவும் எழுதலாம் 5 மார்க்ல எழுதலாம், இந்த டெரிவேஷன் எழுதலாம் கேட்கலாம். Then we'll see the assignments. சரியா? பார்க்கும் போல assignment. First of all, English medium. First question. What is meant by mutual induction? What is meant by mutual inductance? 2 mark question. அடுத்த ரெண்டு 5 mark question. Give the uses of Foucault current. Foucault current, eddy current. Foucault current, eddy current ஒன்றுதான். Give the uses of Foucault current. ஒரு 4 யூஸ் பார்த்தோம், அது விட்டு எழுதணும். Third question. Assuming that the length of the solenoid is large when compared to the diameter, find the equation for its self-inductance. One more time I'll read. What is meant by mutual inductance? 2 mark question. அடுத்து give the uses of Foucault current. Foucault current eddy current எல்லாம் அவ்வளவுதான். Third question. Assuming that the length of the solenoid is large when compared to its diameter. Compared to the diameter. Find the equation for its inductance. Find the equation for its inductance. Tamil medium. Two more question. பரிமாற்று மின்தூண்டல் என்றால் என்ன? 5 mark question. Second question. Foucault மின்னோட்டத்தின் பயன்களை தருக. Third question. வரிச்சுருளின் நீளமானது அதன் விட்டத்தை விட பெரியது என கருதி அதன் மின்தூண்டல் எண்ணிற்கான சமன்பாட்டை தருக. That's all. We'll continue in the next class. Thank you.